ஹாய் உறவுகளே, வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, ஆடி மாதம்னா என்னங்க, குலதெய்வ வழிபாடு தான். காட்டேரி அம்மன் குலதெய்வ வழிபாடு தாங்க. நான் இன்றைக்கி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி எப்படி கிளம்பி போகிறோன்றதான் ஒரு லாகாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டேரி அம்மன் வழிபாடுக்கு முக்கியமானது படைக்க வேண்டியது கருவாட்டு குழம்பும் முருங்கைக்கீரையும். நான் அதுக்கு கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு தான் கருவாடெல்லாம் க்ளீன் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு, எப்பயுமே தாளிப்போம்ல கருவாட்டு குழம்பு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் உறவுகளே. அப்படியே போட்டு தாளித்து விட்டாச்சு. தாளித்து விட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடும். காயெல்லாம் வேகணும்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் சொல்லிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி கருவாடை போட்டுக்கிட்டு அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா கருவாடெலாம் அது கூட நல்லா இதுவாகிடும், வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு உறவுகளே. அதுக்கப்புறம் முட்டை ஒரு 20-25 முட்டை, ஏன்னா ஒரு 5 ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் குக் பண்ணி சாமிக்கு படைப்போம். அதனால் ஒரு 25 முட்டை வாங்கி வச்சு எல்லாேருக்கும் வேணுன்றது. அதனால் தண்ணி ஊற்றி முட்டையும் ஒரு பக்கம் வேக விட்டாச்சு. அது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஒரு 2.5 கிலோ எடுத்தேன். சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு 2.5 கிலோவுக்கு நான் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. முட்டையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ சிக்கன் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நார்மல் ஒரு சிக்கன் ஃப்ரை தான் உறவுகளே. கடுகு சோம்பு போட்டுட்டு, சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது தக்காளி போட்டுக்கணும். நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2.5 கிலோன்றது கொஞ்சம் அதிகமாக தான் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போதே சிக்கன் நம்ம பாதி வெந்துடும். இப்போது உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, வீட்டு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம்னு சொல்லிட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வருவாங்களே. அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் 10 நிமிஷம் ஆனதும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள் சலசலன்னு. நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் தூவி நல்லா ஒரு 5 நிமிஷம் இன்னும் நீங்கள் அப்படியே விடுங்க. இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் சிக்கன் வறுவல். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி உறவுகளே. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து நான் 2 கிலோ வடிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த பாத்திரத்தில் 2 வாட்டியாக வடித்தேன். ஏன்னா பெரிய பாத்திரம் இருக்குது, என்னால் தூக்கி வடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பாத்திரத்துலேயே 2 வாட்டியாக ரைஸ் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் உறவுகளே. எடுத்து வச்சாச்சு. அதெல்லாம் இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் இன்னொரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு சாதம் வந்தவுடனே அதையும் வடித்து எடுத்து இன்னொரு தூக்கில் போட்டு வச்சுட்டு நாங்கள் சாமிக்கு படைக்க வேண்டியது செஞ்சது முட்டை, சிக்கன் வறுவல், சாதம், கொழுக்கட்டை, கருவாடு குழம்பு இதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம் உறவுகளை. எல்லோரும் கிளம்பியாச்சு. எங்கள் சின்ன பாப்பா பாருங்கள் தூக்கிட்டு காரில் வைக்க போகிறாங்க. தூக்கவே முடியல அவங்களால. அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து வாங்கிட்டு போகிறாங்க. செம்ம வெயிட்டாக இருந்தது, சாதம்ன்றதுனால வெயிட்டாக இருந்தது. அவங்க அக்கா தூக்கி போய் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் காரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் ரெடி பண்ணி வீட்டெல்லாம் பூட்டிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தாச்சு உறவுகளே. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே போகிற வழியிலேயே குட்டி குட்டியாக கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். எங்கெங்கே போகிறோன்றதை அப்படியே சொல்கிறேன். இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே பாட்டு கேட்டு பேசிக்கிட்டு போகிறோம். இது வருஷத்தில் ஒரு நாள் நாங்கள் இந்த சாமி கும்பிட்றது. எல்லோரும் வருவாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். அதுவும் இந்த சாமி வந்து நைட்டில் தான் நாங்கள் சாமிக்கு படைப்போம். இப்போ திருநின்றூர் வந்தாச்சு. அப்படியே நைட்டில் படைக்கிறதுனால லைட்லாம் போட மாட்டோம். எல்லோரும் யார் என்னென்ன சமைச்சு வராங்களோ எல்லோரும் டிஷ்ஷும் அப்படியே ஷேர் பண்ணி சாமிக்கு படைச்சி அது ஒரு தனி சந்தோஷம். எல்லோரும் பார்த்து பேசுகிறது. அப்படியே நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு போகிற வழி இது ஃபாரஸ்ட்டு நடுவில் ரோடு போகுது பாருங்கள். இதுக்கு நடுவில் தாங்க கிராமம். இதுதான் ஊர். வந்தாச்சு பாருங்கள் எங்கள் ஊர். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே சைலண்ட்டாக இருக்கும், கேட்குறதுக்கே அப்படியே இனிமையாக இருக்கும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எல்லோரும் சொந்தக்காரருக்கு தாங்க. சுற்றி போனால் எல்லோரும் வந்து நல்லா பேசுவாங்க. எப்படி இருக்காம்மா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே வந்தாச்சு எங்கள் பாட்டி வீட்டுக்கு. வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து மணி 7 மணிக்கு கிளம்பலாம். ஏன்னா வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும்.
அதனால் நடந்து நாங்கள் இப்போ வந்துட்டோம். வயலில் தான் சாமி கும்பிடுவோம் உறவுகளே. இப்போ காரில் சாப்பாடுலாம் எடுத்துன்னு வந்து வச்சாங்க. அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு நாங்கள் நடந்து இந்த வயலுக்கு வந்தாச்சு. இங்கே தான் மண் வீடு மாதிரி கட்டிட்டு பிள்ளையார் வைப்பாங்க. பிள்ளையார் வச்சுட்டு அதுக்கு பிள்ளையாருக்கு பூஜைலாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இலை வச்சு நம்ம சமைச்சது எல்லாம் கொண்டு வச்சுட்டு துணி வைப்போம், சாரி வைப்போம், யாராச்சும் ஒருத்தர் புடவை வைப்போம், வச்சுட்டு நம்ம கற்பூரம் காமிக்க ஆரம்பிச்சிடும். காமிக்க எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் இங்கே பேசுவோம். இதுதான் ஜாலியாக இருக்கும். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குட்டி பசங்க பெரியவங்க எல்லோரும் இருப்போம் ஒரே இடத்துல பேசுவோம் பாருங்கள். ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். பேசிவிட்டு திருப்பி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வரணும் வீட்டுக்கு. நடந்து வந்து அங்கே கொஞ்சம் தீ வைப்பாங்க. வைக்க போகிறல தீ வச்சு அதை சூடில் கை காலெலாம் காமிச்சிட்டு அவங்க ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் உறவுகளே. நைட் தங்கலாம். நாங்கள் தங்க மாட்டோம், ஏன்னா மறுநாள் ஸ்கூல் போனோம்ல, அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி காரம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்ம மழை உறவுகளே, ஹெவியான மழை பெஞ்சிட்டே இருக்குது. சரி அப்படியே கிளம்பி வந்தாச்சு. எங்கள் பாப்பாவுக்கு வேறு ஃபீவர் வர ஆரம்பிச்சிச்சு. சரி வீட்டுக்கு போனால் கிளினிக் கூப்பிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம். மழை பெஞ்சிட்டே இருக்குது. தூறுது, ஒரு இடத்துல நல்லா பெய்யுது, ஒரு இடத்துல ஸ்லோவாக பெஞ்சிட்டு வீட்டுக்கும் வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் எப்படி மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி.